நான் மிஸ்ஸஸ் கண்ணமங்கை ரமேஷ், புதுச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக எங்கிட்ட ஒரு பிளாட்டு மட்டும்தான் இருந்தது. நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ தான் விவிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டர் முரளிதரனை பற்றி கேள்விப்பட்டு அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினோம். அப்படி பேசும்போது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு என்ன ஏதெல்லாம் கேட்டார். அதெல்லாம் நாங்கள் சொன்னோம். சொல்லி முடித்தோன்னே மறுநாளைக்கு ஒரு கொஞ்ச நாள் கழித்து பூமி பூஜை போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் முதல் நாள் வரைக்கும் அவர் சென்னையிலேருந்து வரவே இல்லை. ஐயோ, மறுநாள் பூமி பூஜை போடணுமே, என்ன செடியாக அப்படி வளர்ந்து நிற்கிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறச்சே, உங்களுக்கு என்ன ரெடியாக நாளைக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி சொன்ன உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஜேசிபி கூட்டின்னு வந்தார் என்னங்கிறதுலாம் தெரியாது. மறுநாள் 5:30க்கெல்லாம் பூமி பூஜை போடுறதுக்கு அந்த தார்பாலிலேருந்து எல்லாமே அவர் கொண்டு வந்து அழகாக ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த பூமி பூஜையில் ஆரம்பித்தது வீடும் சரி எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனில் கரெக்டாக அமைஞ்சது. பணம் கூடவும் போல குறைவும் ஆகலை. எல்லாமே தரமான பொருளாக வாங்கி எப்படி நான் இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும் எந்த வித ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் கொடுக்கவே இல்லை அவருக்கு. அவரோட வழிக்கு விட்டேன். ஈவன் எனக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக வீடை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் நல்லபடியாக கட்டித்தர வேண்டியது உங்கள் பொறுப்புங்கிறது மட்டும்தான் நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ரொம்ப அழகாக எனக்கு சொல்லவே முடியல. எலவேஷனை இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ அழகாக அமைஞ்சது. இன்றைக்கும் கூட அந்த எலவேஷனை 2 பேர் நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு சம்பவம் கூட நடந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. 2 பேர் எலவேஷன் எங்கள் இடத்துல நின்று அப்படி பார்த்துட்டு இருந்தா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அப்படியே பார்க்குற மாதிரி எங்கள் வீடுன்னு தெரியாமல் நான் வெளியிலேருந்து வரேன். அவர் பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு இருக்கிறவங்க பக்கத்துலேயே போய் நின்னேன் நான். அவங்க என்ன அழகாக இருக்குல்ல இந்த எலவேஷன், எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறச்சே நான் நல்லா இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டேன் அவங்ககிட்ட. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது மேடம், யார் கட்டினாங்க, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு எங்கிட்டயே கேட்டாங்க அவங்க கேட்டப்போ நான் சொன்னேன், இது எங்கள் வீடு தான் சார், எனக்கு தெரிஞ்சவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி விவிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டர் முரளிதரன்கிறன சென்னையிலேருந்து கட்டி கொடுத்தாரு அப்படின்னு. ஓஹோ, அதனால தான் சென்னை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியமாக கேட்டு சந்தோஷப்பட்டு போனாங்க. எனக்கு அந்த இதுவே இன்னும் மறக்கவே முடியல. அந்த இன்சிடென்ட் அவ்வளோ அழகாக அமைஞ்சுது. வீடு ரொம்ப நல்லா அமைஞ்சுது. நாங்கள் நினச்சதுக்கு ரொம்ப அழகாகவே அமைஞ்சுது. எல்லா வித வசதியும், எதுக்கும் மாடி ஏறணுங்கிறது இல்லை, இது பண்ணுறது இல்லை. பக்கத்தில் துணி உணர்த்துறதா இருந்தாலும் சரி, வீடு தெற்க பார்த்து வீடு காற்றும் சரி ரொம்ப நல்லா அமைஞ்சது. மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, அப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் மட்டும், கீழே மட்டும் நாங்கள் குடியிருக்கோம். மாடியில் வாடகைக்கு விட்டுட்டோம். வீடு ரொம்ப நல்லா அமைஞ்சது. அது மாதிரி அவர் ரொம்ப கராமரா ஆள்லாம் கிடையாது. ரொம்ப எது கேட்டாலும் சரி அப்படியே மேடம் செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது அவர்கிட்ட. எல்லா விதத்துலேயும் வுட்டு ஒர்க் முதற்கொண்டு எனக்கு பார்த்து செஞ்சு கொடுத்து ஒரு ஃபுல் வீடு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னா அதை என்னால் மறக்கவே முடியாது. விவிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ்டர் முரளிதரனை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா விதத்துலேயும் அவர் ஹெல்ப்பாகவும் இருக்கார். அதே சமயத்தில் தன்மையாக பேசுகிறாரு. ஒரு பொருள் இல்லை வாங்கணும், இந்த சமயம் கொஞ்சம் பணம் இல்லை அப்படின்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி, அதனால என்ன மேடம் நான் கட்டிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கராரான பெருவழி இல்லாமல் முன்ன போட்டு கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துட்டு கூட நான் பணம்லாம் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல உதவி பண்ணி இன்னைக்கு இந்த வீட்டில் நின்று நான் நிறைஞ்ச மனசோட சொல்கிறேன். ரொம்ப அழகான வீடு, நல்ல ஒரு வைப்ரேஷன். எனக்கு இன்றைக்கும் மேலே மேலே நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வளர்ந்துன்னு தான் இருக்கேன் வழிய. அந்த அளவு சந்தோஷமாக நல்ல ஒரு இதில் எனக்கு கட்டி கொடுத்ததுனால அந்த விவிஎம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதனுடைய முரளிதரன் அவருக்கும் என்னுடைய மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.